ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம தீபா சிஸ்டருடைய பொண்ணு யஷ்வந்தினிக்கு வந்து பிறந்தநாள் வந்து முடிஞ்சிருச்சு. பிலேட்டட் விஷஸ் யஷ்வந்தினி. சாரி, உங்களுக்கு விலாகில் விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கமெண்டர் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்து போயிடுச்சு, விஷ் பண்ண முடியல. அதனால தான் இந்த விலாகில் வந்து நான் விஷ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பர்த்டேலாம் நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நான் வந்து நினைக்கிறேன். 8th படிக்கிறீங்க, நல்லா வந்து படிங்க. என் பொண்ணு வந்து 8th தான் வந்து படிக்கிறேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பிருந்தாவும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் பிருந்தா, எப்படி இருக்கீங்க? அப்புறம் நம்மளுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா, இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது. இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத வந்து இன்றைக்கும் நாளைக்கு 2 விளாக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரே வீடியோலாம் ஷேர் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தியாக போகுது. அதனால் பார்ட் 1 பார்ட் 2 மாரி தான் நான் ஷேர் பண்ணுறேன். சண்டே அன்றைக்கி காலையில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சேன். எனக்கு முடியாது, அவங்க வந்து எழுந்திரிச்சு அவங்க தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் பால் வச்சு காஃபி போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா எனக்கு எப்போதுமே காஃபி போட்டு எழுப்பிடுவாங்க. கோயிலுக்கு போகிறதுக்காக அகல் விளக்கம் வந்து கழுவி வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து காலையில் டிஃபன் வேலையை வந்து முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மதிய சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சண்டே வர அன்றைக்கி மட்டும் நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தை விளக்கி வச்சுருவேன். கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா சண்டே அன்றைக்கி கண்டிப்பாக எப்படி நான்வெஜ் தான் வந்து செய்வோம். ஒரேடியாக வந்து அன்றைக்கி நைட்டு கிச்சன் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு நாள் வந்து எதுவும் செய்கிறது கிடையாது. பாத்திரம் விளக்கி வச்சுருக்கிறதுலாம் வந்து காலையில் டிஃபன் வேலையை பார்த்துட்டு எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி டிஃபன் வந்து பொங்கலும் தேங்காய் சட்னி தான் வந்து பண்ண போகிறேன். வெண்பொங்கலுக்கு இன்றைக்கி வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் வந்து எடுத்துருக்கிறேன். பச்சை அரிசி வந்து காலி ஆகிடுச்சு. சாப்பாட்டு அரிசியிலே நல்லா தான் இருக்கும். நான் எப்போதுமே வந்து 1 கிளாஸ் அரிசினா 3/4 கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு எடுத்துப்பேன். ஒரு 7 கிளாஸ் கிட்ட வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி என்ன வேலை மெயினாக வந்து பார்க்க போகிறேன்னா, நெக்ஸ்ட் வீக்கு ஃபுல்லாக வந்து மழை இருக்குதுங்கிறனால இப்போ ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வந்த கோதுமை அரிசி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இன்னும் வந்து எதுவுமே எடுத்து வைக்கல. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை கழுவி காய வச்சுட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்கிது போய் அரைச்சாந்து வச்சிடலான்ட்டு பிளானில் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவாசல் வேலை கூட வந்து பார்க்க முடியல. அதாவது கோலம் போடுறது தான். பாப்பா வந்து பெருக்கி விட்டுட்டு போயிட்டு நல்லா சுத்தமாக லேட்டாக எழுந்திரிச்சதுனால சண்டே அன்றைக்கி கோலம் போடலை. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் மேலே போய் கோதுமையை வந்து நல்லா கழுவிட்டு காய வைக்கணும். தூசும் கல்லுமாக தான் வந்து இருக்குது. இதை எப்படியும் வந்து க்ளீன் பண்ணி கழுவி காய வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாவது எடுக்கும். மேலே போகிறதுக்கு முன்னாடி வந்து மிஷின்லேயும் துணியை போட்டு விட்டுட்டோம்னா அது வந்து துவைச்சி முடிச்சிடும். நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு காய வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பில் வந்து பொங்கல் வந்து வச்சுருக்கிறேன். அது டைமிங் வந்து சொல்லிட்டு போயிட்டோம்னா அவங்க வந்து ஆஃப் பண்ணி விட்டுடுவாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சட்னி அரைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்புற வேலையை பார்க்கணும். எப்போதுமே ரேஷனில் கொடுக்குற கோதுமை நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். கோதுமை போடுற அன்றைக்கி பார்க்கும்போதே தெரியும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஒரு மாதிரியாக இருந்தால் வாங்குறது கிடையாது. இந்த வாட்டி கோதுமை ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன ஒன்று கொஞ்சம் கல் தோசை அதிகமாக தான் இருந்தது. ஒரு 6 கிலோ கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கிட்டு வந்து 2-3 நாள் கிட்ட ஆகிடுச்சு. இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்ட்டு அப்படியே தள்ளி போட்டுட்டு கொஞ்சம் அலுப்பாக இருக்குது. எனக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்கும். ஏன்னா இது டைமும் எடுக்கும். அது காலை டைமில் வந்து வீக் டேஸ்லலாம் அவசர அவசரமாக வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு பசங்களை வந்து கிளப்பி அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்துடுது மேலே மாடியில். அதனால் வந்து மேலே போய் வந்து செய்கிறதுக்கு முடியல. கோதுமை கொஞ்சம் நிறையா இருக்கனால இங்கே சிங்க்லேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு வந்து செய்ய முடியாது. அதனால தான் சரி சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணலாமேன்ட்டு தான் சண்டே அன்றைக்கி இந்த வேலை இன்றைக்கி காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலையில் வெயில் மேலே இல்லை, ஒரு 8 மணிக்கு மேலே தான் வெயிலே வந்து மேலே நல்லா வருது. அதுக்குள்ளே வந்து இதை நான் கடகட இந்த வேலையை முடிச்சிடலாமேட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலையை தான் இன்றைக்கி பார்க்க வந்தேன். பார்த்திங்கன்னா இதில் இப்போ காமிக்கிறது வந்து இந்த கல் தூசில் கொஞ்சம் கம்மி தான். பாதி வந்து கொட்டிட்டேன். நிறைய கல் இருந்ததெல்லாம் இது இன்னும் நல்லா தண்ணி தெளிவாக வர அளவுக்கு நல்லா அலசிட்டு தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஒரு துணியில் போட்டு காய வச்சிட்டோம்னா காலையில் இந்த ஒரு வேலை வந்து முடிஞ்சது. ரேஷனில் வாங்குகிற அரிசி, கோதுமை, எண்ணெய், பருப்பு, சர்க்கரை எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். ரேஷன் அரிசியில் தாங்க நான் எப்போதுமே இட்லிக்கு வந்து ஊற வைக்கிறது. வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்கள் வெற்றிக்குட்டியும் ஏஞ்சி வந்துட்டான். அவன் ஏஞ்சதும் முதல்ல வந்து என்னை வந்து பார்த்துடணும். அவனுக்கு வந்து மேலே கீழே ஆள் இல்லைன்ட்டு மேலே உடையாந்துட்டான். அவனும் வந்து காய் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா மீன் விற்றுட்டு இருந்தது. மீன் வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனையில் இருந்தது. சரி மார்க்கெட் போவோம், அங்கே போய் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிக்கலான்ட்டு அப்புறம் நான் எங்கள் தெருவில் வந்து நான் மீன் வாங்கலை.
மேலே அந்த வேலையை முடிச்சுட்டு கீழே இறங்கி வருவோம். ஒரு 9 மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆயிடுச்சு அந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்கு. வந்தது அதுக்கப்புறம் வந்து பொங்கலை தாளிச்சிட்டு சட்னி அரைச்சி அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து குளிக்கிறதுக்கு போயிட்டேன். பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் போகிற வேலை இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாதனாட்ட சின்ன சின்ன வேலைகள் வந்து விட்டுருந்தேன். 2 ரூமில் இருக்கிற பெட்டை வந்து அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறமா மடித்து வச்சுருக்கிற துணியை வந்து எடுத்து வைக்கணும். வீடு வாசல் வந்து பெருக்கணும். சோஃபா செட்டு கவர் வந்து போட்டு விடணும். இந்தமாரி வேலைகள் தான் அவளை மேக்ஸிமம் வந்து விடுவேன். அது அவள் கரெக்டாக வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருவான். நானும் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைமும் ஆகிடுச்சு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு. பசங்களுக்கு வந்து இந்த வாரத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் கார்னும் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். மற்றபடி காயெலாம் ரொம்ப வந்து வாங்கலை, கம்மியாக தான் வாங்கியிருக்கிறேன். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வேறு வழியில் வந்ததுனால இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் வந்து வாங்கலை. இன்றைக்கி காளான் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். மற்றபடி இஞ்சி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இதுமாரி ரொம்ப காய் வாங்கலை. 1-2 தான் வந்து வாங்கியிருந்தேன். மற்றபடி இந்த கருவேப்பிலை, மல்லி, புதினா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 கடையில் காய் வாங்கினேன். 2 கடையிலையும் அந்த கொசுறு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான். அது கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த டேப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கீழ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் ஒரு டேப் வந்து தண்ணி சுத்தமாக வரல, ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அது புதுசு வாங்கி போட்டுடலான்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போ வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து சமையல் வேலையை பார்த்துட்டு ஓரளவு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட போகிறேன். வந்தது வந்து பார்த்திங்கன்னா டீ தான் வந்து கேட்டாங்க. எல்லாருக்கும் வந்து டீயும் வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசலுக்கு வந்து இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்திருந்தது. அது வந்து ஒரு 4 நாள் கிட்ட ஆகுது. இன்றைக்கி தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இன்றைக்கி தான் அது வந்து போட்டு விட்டுடலாமேன்ட்டு அந்த வேலையை வந்து நானும் அவங்க தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். சமையல் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி இது முடிச்சிடலாமேன்ட்டு 2 பேருமா சேர்ந்து தான் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தோம். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் இந்த நெட்டு வந்து பார்த்துருந்தீங்க, வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். 2 சிஸ்டர் லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோலையும் நான் வந்து லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இதுக்குன்னு இந்த நெட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து எடுத்துருக்கிறேன். அதை ஷேர் பண்ணும்போது அதுலேயும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது நாங்கள் நெட்டு வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிலவாசல் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணியெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அது செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே கிச்சன் வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒலையை வச்சு விட்டுட்டோம்னா அது சாப்பாடு வெந்துடும் மற்ற வேலைகள் முடிக்கிறதுக்குள்ளே. அந்த உருளைக்கிழங்கும் இஞ்சி கொஞ்சம் மண்ணாக தான் இருந்தது. அதையும் வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன். அதையும் அலசி கொண்டு வந்து வெயிலில் வச்சுருக்கிறேன். அப்படியே கொண்டு போய் வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி சீக்கிரம் வீணாக போன மாதிரி ஆகிடும். தண்ணியோடு இருந்ததுன்னா நல்லா கொஞ்சம் வெயில் எடுத்து வச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும். காளான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு பெப்பர் ஃப்ரை மாரி தான் வந்து பண்ண போகிறேன். சின்ன சின்ன காளானாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. எப்போதுமே காளான்லாம் வாங்கிட்டு வந்தால் சாதனை தான் வந்து கட் பண்ணி கொடுப்பேன். அவள்கிட்ட இதை கட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற சின்ன சின்ன வேலைகள் கிச்சனில் இருந்ததை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதோடைய ரெசிபியும் அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து கருவாடு வந்து தொக்கு பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபியும் வந்து கேட்டிருந்தீங்க. அது நாளைக்கு விலாகில் வந்து கண்டிப்பாக வந்து வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாமல். நாங்கள் மேலே மாடியில் மேல் வீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த அளவுக்கு கொசுலாம் வந்து இவ்வளோ நாள் தெரியாதுங்க. யாரும் எங்கள் கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாலும் உங்கள் வீட்டில் அந்தளவுக்கு கொசுவே இல்லைன்னு தான் வந்து சொல்லுவாங்க. என்ன தெரியல, இந்த வருஷம் கொசு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாரி தான் இருந்தது. அதுவும் ஈவினிங் டைமில் கதவே திறந்து வச்சுருக்க முடியல. மெயினாக அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து அதை செட் பண்ணியாச்சு. இதோட வீடியோ வந்து நான் தனியாகவே வந்து நான் ஷேர் பண்ணுறேன், இது எப்படி செட் பண்ணணுங்கிறது. இன்றைக்கி இந்த சண்டே விலாக் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதோட கண்டினியூ வீடியோ வந்து வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.